தேசிய பேரவையின் மேதின எழுச்சி கூட்டம் நேற்று மாலை நெல்லியடி மாலுசந்தி மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தமது இரு பிள்ளைகளை மாவீரராக இனத்திற்கு வழங்கிய தாயொருவரால் பொது சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றலுடன் மேதின எழுச்சி கூட்டம் ஆரம்பமானது. இதன்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பு. ஐங்கரநேசன், அருந்தவபாலன், MK சிவாயிலிங்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தை கைவிடுவதற்காக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய முடிவுகள் சர்வதேச மட்டத்திலே கவனம் செலுத்தி இருக்கின்றன. இந்த வகையிலே கட்சி தலைவர்கள் என்ற வகையிலே நாங்கள் இந்த வெளிநாட்டு தலைவர்களையும் வெளிநாட்டு தூதர்களையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களை அவர்களோடு பேசுகின்ற பொழுது, மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களோடு பேசுகின்ற பொழுது, எங்களுடைய உரிமைகள் சார்ந்து சுயநிர்ணய உரிமை, சமஷ்டி போன்ற விடயங்களை வலியுறுத்துகின்ற பொழுது, அல்லது நம்முடைய மக்களுடைய காலை விடுவிப்பு, இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் போன்ற விடயங்களை வலியுறுத்துகின்ற பொழுது, அந்த சர்வதேச சமூகம் கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத தேர்தலுக்கு பிறகு தமிழ் மக்கள் இந்த நிலப்பாட்டோடு இல்லையே, தமிழ் மக்கள் நீங்கள் தெரிவித்துக்கின்ற இந்த விடயங்களிலே அக்கறை செலுத்தவில்லை, பொறுப்பு கூறல் அவர்களுக்கு முக்கியம் இல்லவே, அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே சமஸ்தியை கோரவில்லை என்றால், அப்படி கோர இருந்தார்களாக இருந்தால், அதைத்தான் விரும்பினார்களாக இருந்தால், தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்க முடியாது என்ற கருத்தை நம்மிடம் கேட்பார். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த கருத்தை முறியடிக்கிறதுக்கு விரும்பினால், அவர்களுக்கு நாங்கள் பல கருத்துக்களை சொல்லுவோம். நீங்கள் கூறுகின்ற வகையிலே தேசிய மக்கள் சக்திக்கு நம்முடைய மக்கள் ஆணை வழங்கவில்லை என்பதே, தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கிலே ஆணை வழங்கினதாக கருதுவதாக இருந்தால், யாழ்ப்பாணத்திலே மட்டும்தான், யாழ்ப்பாணத்திலே தேர்தல் மாவட்டத்தில் மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில் ஆணை வழங்கின மாதிரியான ஒரு நிலைமை உருவாகினர். ஏன்னா யாழ்ப்பாணத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய இடத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் போனது. ஆகவே அறவாசி 50% பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்சிக்கு போனதால சிறுவனிலே யாழ்ப்பாணத்திலே அந்த தவறான புரிதலை இந்த சர்வதேச சமூகம் கூறுகின்ற வகையிலே நாங்கள் கருதக்கூடும். ஆனால் அங்கேயும் கூட இங்கேயும் கூட யாழ்ப்பாணத்திலே கூட அந்த 3 ஆசனங்கள் 6லே 3 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்தாலும் கூட அவர்கள் உண்மையிலே பெற்ற வாக்கின்ற வீதாசாரம் 24%. என்றால் என்ன, 76% அதுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தின கட்சிகள் எமக்கிடையிலே பிரிஞ்சு நின்றதாலையும், எங்களுக்கிடையிலே நாங்கள் போட்டித்தன்மையில ஏற்படுத்தினாலையும், முக்கியமாக கடந்த 16 வருஷமாக 2009 இருந்து வரைக்கும் தமிழ் தேசியம் சொல்லி வாக்கை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் அந்த கொள்கைக்கு நேர்மாறாக வாக்கை பெற்று வென்றதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு நேர்மாறாக பயணித்தபடினால் மக்கள் மட்டத்தில் விரக்தி, கோபம். இந்த தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப முடியாது என்ற ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்க தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் தாங்கள் வாக்களிக்க கூடாது, இல்லாட்டி அந்த வாக்குகளை மாறி போட வேண்டும் என்று முடிவெடுத்த இடத்திலே தான் அந்த வாக்குகள் சிதறி போனது.
வாக்குகள் பிரிஞ்சதாலே வெறுமனே 24% வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி டக்ளஸ் தேவானந்தவுக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் வளமையாக வாக்களிக்கிற மக்களுடைய வாக்குகள் ஒரு இடத்துல குவிஞ்சதாலே வளமையாக பிரிஞ்சிருக்கிற வாக்கு அரசு சார்பான வளமையாக பிரிஞ்சிருக்கிற 2ஆக பிரிஞ்சிருக்கிற 3ஆக பிரிஞ்சிருக்கிற வாக்கு ஒரு இடத்துல குவிஞ்சதாலே அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக காட்டக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி போனஸ் சாசனமும் சென்றது. அவை தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு காரணமாக அல்லது ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி காரணமாக அது அந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு சந்தர்ப்பமாக போனதே தவிர உண்மையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டை கைவிட்டதாக நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற ஒவ்வொரு முறையும் இந்த தூதர்களுக்கு சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்க விரும்புகிறார்கள் இல்லை. மாறாக அவர்கள் எம்மிடம் சொல்ற கருத்து என்றால், சரி நீங்கள் சொல்றதை போல தமிழ் மக்கள் உண்மையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கவில்லை, தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிற நோக்கத்தோடு தான் மாறி வாக்களித்தார்கள் என்றால் இந்த 6 மாசத்துக்குள்ளே நம்முடைய மக்கள் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படி வாக்களித்ததாலே சர்வதேச சமூகத்திலும் அது ஒரு மிக தவறான ஒரு படத்தை எடுத்து காட்டி இருக்கின்றது.